வெல்கம் டு டிஎன்ஓ இன்னைக்கு ஒரு லாக்ஸ். இன்றைக்கி எங்கே போகிறோம்னா மெரினா பீச்சு தான் போகிறோம். அதனால் ரொம்ப நார்மலாக கோயிலெலாம் போயிட்டு வந்து இப்போ மெனேஜ் போக போகிறோம். எதுக்கு தெரியுமா, நம்ம சன்லைட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் வாங்க வீடியோ கூட போகலாம். I love you. கைஸ் வந்தாச்சு. மார்னிங் செம்மையாக இருக்கும், ஹாப்பியாக. கைஸ் பார்த்தீங்களா, நானும் வந்துட்டோம் காலையிலே மெரினா பீச்சுக்கு. இந்த மாதிரி நான் வந்ததே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதெல்லாம் யாரும் இல்லை, எல்லாம் என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். வாவ், பயங்கரமான வியூ. கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது என்று. கைஸ் மார்னிங்கே எப்படி இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஆனால் பீச்சில் நிறைய பேர் வாக் போகிறாங்க. இதில் நான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பீச்சுக்கு நான் வந்து மார்னிங்கில் ஈவெண்ட்டா, நான் மார்னிங்கில் வந்து வந்ததே இல்லை. நான் பிறந்தது மார்னிங் நீங்கள் விளாட்றாங்க. ஆமாம், இது விளையாடுவாங்க வாலிபால். இப்போ நானும் விளாட்றேன், நீ ஒன்று சேர்த்துப்பாங்க தெரியுமா? அது சரி, அது டிவி தான் ஓடுறாங்க தெரியுமா? காக்காவோ புறாவா இவ்வளோ எருமை காக்கா காக்கா வரையே இருக்கா? வா, எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் பாருங்க, செம்மையா இருக்கு. ஒரு பிள்ளைகள் டிவி வச்சிருக்காங்க. டீயா? டிவிடா? ஆமாம், நான் ஆல்ரெடி பெசன்ட் பீச்சில் ஒரு ரெடி பண்ணிருந்தேன். அந்த மாதிரியா? அது எனக்கு தெரிஞ்சு இந்த பிடி சாராக இருந்தாலும். இந்த சைடு வந்து வாலிபால் ஆடுறாங்க. நமக்கு தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரிலாம் விளையாடி எத்தனை வருஷம் அங்கே அது எங்கடா வாலிபால் விளையாண்டுருக்கேன் விளையாடுறீங்களா? நாங்கள் காலைல வந்து சன்லைட்டுக்கோசம் வந்தோம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு சன்ரைஸ் ஆயிடுச்சு. அதாங்க பர்ஃபெக்ட். ஆனால் ஒரு காலைல வந்து அமைதியாக இருக்கும்ண்ணா. ஒரு சூப்பரான பிளேஸ்னா பீச் தான். இதே மதியானம் வந்தால் ஏண்டா வந்தோன்னு ஃபீல் ஆகும். அங்கே பறக்கும். வருஷம் ஜான்வரி ஆனால் இங்கே வந்து அங்கே பொருள் காட்சி போட்டிருப்பாங்க அந்த சைடில். போயிட்டு போய் அந்த சைட்லாம் கூட்டமாக இருக்குண்ணா. ரெடியோ வந்து பாயிண்ட் வண்டி வர பாயிண்ட்ல அங்கே தான் போயிடுச்சு. ஹாய் குதிரை, குட் மார்னிங். காலையிலே குதிரை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அவர் ஒரு மாதிரி ஏஞ்சி உட்காருறது எதுக்கு தெரில. ரைஸ் ஃபைனலாக நம்ம தண்ணிக்கிட்ட நெருங்கியாச்சு. இது ஒரு வழியா சிங்காரச்சனையில் வந்து காலையில் குளிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் வாக் போகிறாங்க. மோஸ்ட்லி ஃபோட்டோ ஷூட்டை நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் மீன் பிடிச்சிட்டு வராங்க. நீங்கள் என்ன பயங்கரமான நான் போட்டிக்கு தானே போகணும். போட்டில் கூப்பிட்டு போவாங்க. ஈஸியாக வீட்டு போவாங்க. ஆனால் அப்படி கொடுத்து மோட்டர் ஓட்டிக்கிறாங்கன்னா இந்த தண்ணி தானே பயங்கரமாக இருக்கும். இதில் நம்ம சன்லைட் ஃபேஸில் போட்டு சும்மா அழகாக ஆகிட்டேன். ஆனால் உண்மையே நீங்கள் ஒரு டைம் வந்து பீச்சுக்கு வந்து மார்னிங்கில் வந்து பாருங்கள். உண்மையே சூப்பராக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கும் சும்மா நீங்கள் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி இருப்பாங்க. உருப்படியாக ஷூ கட்டியாச்சு. வந்து பீச் வரி வந்துட்டு கால் விட்டு நினைக்காம போனால் ஒரு அசிங்கமாகி போச்சு குமார். வாவ், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு செம்மையாக இருக்குங்க. இதுக்கோசமே தண்ணியில் இறங்கிட்டோம். அவரு என்னால அது அவருக்கு சர்டிஃபிகேட் பண்ணாங்க பாருண்ணா.
ஃபைனலாக வந்து நம்ம குதிரை மேலே ஏற போகிறோமே. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம குதிரையில் தான் ஏற போகிறோம். நான் சின்ன வயசில் போனேன், அப்போ வந்து எவ்வளோ தெரியுமா, ஒரு 50 இல்லைனா 70 தான் இருக்கும். இப்போ வந்து நான் பெரிய பையன் ஆகிட்டேன்னா, அதனால் 200றாங்க. எனக்கே லைட்டாக ஷாக் ஆகிடுச்சு. உண்மையாக யோசனம். சரி, போய் என்ஜாய் பண்ண போகிறோம், பாருங்கள். பார்த்து ஏறு தம்பி, படத்தில் அது மாதிரி நினச்சிடாத, தட்டி தூக்கி போட்டுரும். குதிரை போகிற ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். லைட்டாக பயமாக இருக்குது, அது வெளியே காட்டிக்கூடாது, நல்லா சொல்கிறேன். உண்மையாக சூப்பராக இருக்குது குதிரையில் போகிறதுக்கு. எனக்கு லைட்டாக அடி வேறு தூக்கி போடுது. உண்மையாக நல்லா இருக்குங்க. ஒரு ஸ்பீடாக போனாவா? இல்லை ப்ரோ, வீடியோ சரி ப்ரோ. பார்த்தீங்களா ப்ரோ, பேர் என்ன ப்ரோ? இது பேர் சுல்தானா? சுல்தானா கைஸ் குதிரை பேர். உண்மையாகவே நைஸ் வீடியோ. எங்களா பின்னாடி அண்ணனை காணோம் கைஸ். உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, செம்மையாக இருக்குது. அப்படியே பொறுமையாக அது மேலே ஏறி டக்குன்னு குதிரை மாதிரி ஒரு நல்ல ஒரு பாருங்கள். மார்னிங்கே எவ்வளோ பேர் மக்கள் பார்த்தீங்களா, எல்லாம் ஓட்டிட்டால. வாவ், பயங்கரமாக இருக்கு கைஸ். உங்களுக்கு வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஒரு கமெண்ட்டில் ஒன்று போட்டு விடுங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. வாவ், சூப்பராக இருக்கு. சம்பவம் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா, நம்ம குதிரை வச்சுருந்தோம் அந்த அண்ணன் இந்த வீடியோ எடுத்துருந்தாரு. அப்படியே பின்னாடியே போயிட்டு போது 2 பேர் கப்பல்ஸு அவர் மேலேயே வந்துட்டாங்க. அதான் லைட்டாக ஃபீலிங் ஆயிடுச்சு. சரி சாரி ப்ரோன்னு கேட்டு அப்புறம் வந்துட்டாங்க. உண்மையாக குதிரை போன சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு மஸ்ட்டு ட்ரெயினே சொல்லலாம். செம்ம என்ஜாய் ஆகிருந்துச்சு. அது எல்லோரும் நம்மளே பார்க்குற மாதிரி, ரசிக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக அந்த குதிரையில் பொறுமையாக போகும்போது ஸ்டெப்பாக ஒரு மாதிரி ஏறும்போது பயமாக இருக்குது. லைட்டு அப்படி நம்ம ராட்டினம்லாம் போகும் போதுங்களா, அப்போ வந்து அடி வயிற்றுக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி மார்னிங்கில் வந்து என்ஜாய் பண்ணலாம், கொடுப்பலாம் வேணுங்க. உண்மையாகவே நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணிங்க. ஓகே, see you, பாய், டாட்டா. கடலில் இருக்கும் ஃபிஷ்ஷு இப்போ நான் போகும்போது டிராஃபிக்கில் மாட்டேன்.